السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். தினம் ஒரு பெண் சஹாபி என்ற தலைப்பு தினம்தோறும் ஒவ்வொரு சஹாபிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றிய நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம், எந்த சஹாபிய பெண்மணியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இவங்க கஸ்அம் என்ற கோத்திரத்தாரில் பிறக்கிறாங்க. இந்த சஹாபி இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவங்க இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்ற நபர்கள் 30 நபர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்பாக இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். இவர்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமாக இருந்து வலதுகரமாக இருந்து செயல்பட்ட முக்கிய தோழர்களுக்கு ஒருவருக்கு பின் ஒருவராக இவர்கள் மனம் முடித்து கொடுக்கப்பட்டார்கள். இஸ்லாத்துடைய தூண்களாக விளங்கிய அந்த சஹாபாக்கள், அது முக்கிய சஹாபாக்களுக்கு ஒருவர் பின் ஒருவராக இவர்கள் இறந்த பின் ஒருவர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடன் திருமணம் நடக்க பெற்று அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார்கள். அவருடைய வஃபாத்திற்கு பின்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று இந்த முக்கியமான 3 சஹாபிகளுடைய துணைவியராக இவர்கள் இருக்கின்றார்கள். இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்ட பிறகு, அந்த நுபுவத் கொடுக்கப்பட்டு அவர்கள் தன்னுடைய இஸ்லாத்துடைய அழைப்பை மறைமுகமாக செய்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அர்கம் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் இஸ்லாத்தை ஒரு மையமாக வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப மக்கத்து காஃபிருடைய அந்த துன்புறுத்தல்களும் அவர்கள் இஸ்லாத்திற்காக ஏற்ற நபர்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த தொல்லைகளும் அதிகரித்து கொடுக்கிற நேரத்தில் நபித்துவம் கிடைத்த அந்த 4வது ஆண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். ஹிஜ்ரி 5-6ஆம் ஆண்டில் அபிசீனியாவிற்கு நூற்றுக்கணக்கான நபர்கள் ஹிஜ்ரத் செய்து செல்கின்றார்கள். அந்த அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் அவர்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் செல்கின்றார்கள். அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம இவங்க பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க எந்த அளவுக்கு இவங்க சிறந்தவங்க எப்படின்னா, இவங்களுடைய பொறுமைக்கு ஒரு பிறப்பிடமாக இருக்கிறாங்க. ஒரு சிறந்த தூரநோக்கு செயல்பாடு உடையவர்களாகவும், ஒரு சிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்க பெண்மணியாகவும் இவங்க இருந்த காரணத்தினால ஹாசிம் குலத்தினுடைய தலைவராக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையான அபூ தாலிப் அவர்கள் இவர்களை தன்னுடைய மருமகளாக தேர்வு செய்து தன்னுடைய மகனான ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள். இவர்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து 14 ஆண்டுகள் அங்கே வாழ்கின்றார்கள். அப்பொழுது இவர்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து 14 ஆண்டுகள் வாழ்கின்றார்கள். இவர்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற இஸ்லாத்தை ஏற்ற நபர்களும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றுகிறார்கள். அப்பொழுது இவர்கள் மதீனாவிற்கு திரும்பி வரும் பொழுது ஹிஜ்ரி 7வது ஆண்டில் மதீனாவிற்கு திரும்பி வருகின்றார்கள். அந்த நேரத்தில் பத்ரு போர், உஹது போர், கைபர் போர் முடிந்த அந்த நேரத்தில் மதீனாவிற்கு திரும்பி வர்றாங்க. முஹர்ரம் மாதத்துல கைபர் போர் நடக்குது. ஹிஜ்ரி 7 முஹர்ரம் மாதத்துல கைபருடைய போர் வெற்றிக்கு பின்பாக இவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் கைபர் போர்ல இந்த இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுவதா, அல்லது என்னுடைய சிறிய தந்தையுடைய மகனான ஜாஃபர் அவர் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார் என்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுவதா என்பது எனக்கு தெரியவில்லை என்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இவங்க அபிசீனியாவிலிருந்து திரும்பி வந்ததற்கு பின்பாக
மிகவும் சந்தோஷமான இஸ்லாம் இன்னும் வேகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இவர்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதாவது மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள் சிறந்தவர்களா, அல்லது மக்காவிலிருந்து அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள் சிறந்தவர்களா என்ற ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய விவாதமாக இது ஏற்படுகின்றது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மகளான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி அவர் தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். அப்பொழுது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இன்னொரு பெண்ணிட்ட பேசி கொண்டிருக்கிறத பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, யா ஹப்ஸா, நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களே அந்த பெண்மணி யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஹப்ஸா ரலியல்லாஹு சொல்றாங்க, இவங்க அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மனைவியாக இருக்கின்றார்கள், அவர்கள் தான் அஸ்மா பின்த் உமைஸ் என்று சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதான் அந்த கடல் வழியா ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களே அவங்க தானே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆமா அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அந்த அஸ்மா ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, நாங்க தான் உங்களை விட சிறந்தவங்க அப்படின்னு, மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு நாங்க தான் உங்களை விட சிறந்தவங்கன்னு சொல்றாங்க, சிரிச்சுட்டே சொல்றாங்க. இதை கேட்ட அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க மக்காவிலிருந்து தொலைதூரமாக இருக்கக்கூடிய அந்த அபிசீனியாவிற்கு சென்று அவங்க அந்த மக்கள் எங்களை ஒரு கோபத்துடனும் வெறுப்புடனும் பார்த்து ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பயந்து பயந்து ஒரு அந்நியனாகவே நாங்கள் அங்க கழிச்சோம். இதெல்லாம் நாங்கள் யாருக்காக வேண்டி செய்தோம் என்றால் அல்லாஹிற்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டியும் நான் செய்தோம். ஆனால் நீங்கள் உங்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் உங்களுக்கு பசித்தோர்களுக்கு உணவளிக்கக்கூடியவதாகவும் இது தெரியாதவர்களுக்கு உங்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நான் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதற்கான ஒரு தீர்வை கேட்ட பின்பாக தான் நான் உணவே உண்ணுவேன், தண்ணீர் அருந்துவேன் என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கோபமாக சொல்லிட்டு அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, நான் இந்த விஷயத்துல எந்த ஒரு பொய்யையும் கூட சொல்ல மாட்டேன், இந்த நிகழ்வை பத்தி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க எதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அஸ்மா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்மாவே, இவங்க இது உங்களை விட சிறந்தவங்க, என்னிடத்துல உங்களை விட சிறந்தவங்க கிடையாது. இவங்க எப்படி அப்படின்னா, உமரும் அவர்களுக்கு சேர்ந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களும் ஒரு ஹிஜ்ரத் தான் செய்திருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் மக்காவிலிருந்து அபிசீனியாவிற்கும் அபிசீனியாவிலிருந்து மதீனாவிற்கும் ஹிஜ்ரத் செய்தீர்கள். ஆனால் அதனால் உங்களுக்கு 2 ஹிஜ்ரத் செய்த நன்மை கிடைக்கின்றது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதோடு அவங்களுக்கு சந்தோஷம், அவர்கள் உச்ச நிலைக்கு செல்றாங்க. இதை கேட்ட அவங்க கூட யாரெல்லாம் அந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ அவங்க இடத்துலாம் போய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஹிஜ்ரி 8வது ஆண்டு என்ன ஆகுது அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புஸ்ரா நாட்டு மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. அந்த கடிதத்தை ஹாரிஸ் இப்னு உமர் அஸ்தி என்ற சஹாபி மூலமா கொடுத்து அனுப்புறாங்க. இந்த சஹாபி முஅத்தா என்ற இடத்தை தங்கி கொண்டிருக்கும் பொழுது, ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த முஅத்தாவுடைய கவர்னர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, சர்ஹபில் என்ற நபர் அந்த சஹாபியை கொன்னுறாங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு பின்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கோபப்பட்டு, ரொம்ப கவலை ஏற்படுத்துது அவங்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது கோபப்பட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, முஅத்தா என்ற அந்த நகரத்திற்கு எதிராக 3000 நபர்கள் கொண்ட படையை அனுப்புகின்றார்கள். அப்ப இந்த முஅத்தாவுடைய போருக்கு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள படை தளபதியா நியமித்து அனுப்புறாங்க. இவங்களுடைய அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவனான ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணித்த பின்பாக நீங்கள் இந்த படைக்கு தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா இந்த போர்ல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்ப இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியான அஸ்மா ரலியல்லாஹு சொல்ல அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போற நேரத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க அப்படின்னா, மாவு அரைச்சு தன்னுடைய குழந்தைகளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது, ஆடையை குளிப்பாட்டி ஆடையை அணிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஃபருடைய குழந்தையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அந்த குழந்தைகிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலையாக அவங்க அந்த குழந்தை கொஞ்சம் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்ன ஆச்சு, ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்களை பற்றி தகவல் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க ஷஹீத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதறி கதறி அவங்க அழுக ஆரம்பிச்சதுக்கு பின்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய அவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது. அப்ப இந்த செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியுது. அவங்களும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, சிறிய தந்தைன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, அழக்கூடியவர்கள் ஜாஃபிரை போன்ற நபருக்காக வேண்டிதான் அழுக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை அழைத்து, நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா நீங்க என்ன ஆறுதல் சொல்லுங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு, அவங்க தண்ணிலே மறந்து இருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப சிரமப்படுத்த எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு தன்னுடைய மனைவிமார்கள் கட்டளையிட்டு செல்றாங்க. அப்ப ஹிஜ்ரி 11 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறாங்க. அதற்கு பின்பாக சிறிது காலத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறாங்க. அவங்களுடைய வஃபாத்தை பத்தி உஸ்ஸத்துல் கஅபா என்ற கிதாப்ல எழுதுறாங்க. இப்னு அசீர் என்ற நபர் எழுதுறாங்க என்ன அப்படின்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு முன்பாக நான் மரணித்த பின்பாக என்னை எடுத்து செல்லும் பொழுதும் கபரில் அடக்கம் செய்யும் பொழுதும் என்ன செய்யுங்க, தன்னுடைய உடலை மூடிக்கொண்டும் நீங்களும் தன்னுடைய கணவரை தவிர என்னை யாரும் குளிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதற்கு பின்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுகின்றார்கள். ஆக அவர்களும் வரக்கூடிய காலங்களிலே இந்த இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.